பெஞ்சல் புயல் கரையை கடப்பது தாமதமாகியுள்ள நிலையில் அதற்கான காரணம் என்ன? புயலின் திசை மாறுகிறதா என வானிலை ஆய்வாளர் ஸ்ரீகாந்துடன் நமது செய்தியாளர் சடையாண்டி கலந்துரையாட உள்ளார். சடையாண்டி, இனி உங்களிடம். நன்றி மோனிசா. தற்பொழுது வங்கக்கடலில் நிலை கொண்டிருக்கக்கூடிய அந்த பெஞ்சல் புயலானது தொடர்ந்து 12 கிலோமீட்டர் வேகத்தில் கரையை நோக்கி நகர்ந்து வந்து கொண்டிருக்கிறது. எப்போது கரையை கடக்கும், கரையை கடக்கும் பொழுது என்ன மாதிரியான மழைப்பொழிவை உருவாக்கும், திசையில் ஏதேனும் மாற்றம் இருக்கிறதா என்பது தொடர்பான பல்வேறு கேள்விகளுக்கு பதிலளிக்க தனியார் வானிலை ஆய்வாளர் திரு ஸ்ரீகாந்த் நம்மோடு இணைந்திருக்கிறார். சார் வணக்கம். தற்பொழுது புயலினுடைய திசையில் சிறிய மாறுபாடு இருக்கிறது, புயலினுடைய வேகத்திலும் சிறிய மாறுபாடு இருக்கிறது. அதனால் கரையை கடப்பதில் சற்று தாமதம் இருப்பதற்கு வாய்ப்பு இருக்கிறது. பிற்பகல்ல கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் மாலையோ நள்ளிரவு வரை கரையை கடப்பதற்கான நேரம் ஆகும் அப்படின்றதையும் கணிச்சிருக்கிறாங்க. ஸோ உங்களுடைய பதில் என்ன சார்? சடனே, அதாவது இது நம்ம காலையில பேசிட்டு இருந்தப்பே சொன்னதுதான். அதாவது புயல் கிட்டத்தட்ட ஒரு 100-110 கிலோமீட்டர் தள்ளி இருக்கு. இதன் நகர்வு எப்பயுமே ஒரே சீரா இல்ல. சில சமயங்கள்ல சற்று வேகமாகவும் சில சமயங்கள்ல மெதுவாகவும் தொய்வு நிலையோடும் இருக்கு. இப்பயும் பாத்தீங்கன்னா கொஞ்சம் வடக்குல நகர்ந்து கொஞ்சம் தொய்வு நிலை இருக்கு. சோ இது இதுக்கு முக்கியமான காரணம்னு பாத்தீங்கன்னா என்னன்னா அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த ஒரு உயர் அழுத்தம். நம்ம ரெகுலரா சொல்லிட்டு இருக்கிறதா ஒரு புயலோட பாதை தீர்மானிக்கிறது இந்த உயர் அழுத்தங்கள் எப்படி புயலோடு உருவாடுது அதுதான் புயலின் பாதையை தீர்மானிக்கும். சோ இப்ப இந்த அரபிக்கடல் பகுதியில் இருக்கக்கூடிய அந்த உயர் அழுத்தம் மேற்கு நோக்கி நகராமல் இருக்கும் பட்சத்துல இந்த புயல் மேற்கு நோக்கி நகர்வதற்கான வாய்ப்பு குறைவு. ஏன்னா ஒரு புயல் மிக வலுவாக அடையாத பட்சத்தில் அது உயர் அழுத்தத்திற்கு எதிராக போக முடியாது. அதனாலதான் இந்த புயலின் பாதை கிட்டத்தட்ட கடந்த 2-3 தினங்களா பார்த்துட்டு இருக்கோம், மாறிக்கிட்டே இருக்கு. ஏன்னா கிட்டத்தட்ட அது இரண்டு உயர் அழுத்தங்களுக்கு இடையே என்ன சொல்றது மாட்டிக்கிட்டு தவிக்கிற ஒரு தவிப்பு மாதிரிதான் அது. அதனாலதான் பாதை மாறிக்கிட்டே இருக்கு. இன்று மாலை இரவு தான் பெரும்பாலும் கரை கடப்பதற்கான வாய்ப்பு இருக்கு. அது சற்று தள்ளி போகலாமே தவிர அதுக்கு முன்னாடி வருவதற்கான வாய்ப்பு குறைவுன்னு நான் நினைக்கிறேன். நிச்சயமா சார். அதனுடைய பாதையில் ஏதேனும் மாற்றம் இருக்கா? ஏற்கனவே காரைக்காலிலிருந்து மகாபலிபுரம் இடையே கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. புதுச்சேரிக்கு மிக அருகில் கரையை கடக்கும் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. இந்த திசை மாறுபாடு காரணமாக கரையை கடக்கக்கூடிய அந்த இடம்ன்றது மாற்றமாவதற்கு வாய்ப்பு இருக்குமா? பெரும்பாலும் வானிலை படிவங்கள் கடைசி லைக் இது நம்ம காலையில பேசிட்டு இருந்தப்ப கூட சொல்லிட்டு இருந்தோம். கடைசி லைக் மேற்கு நோக்கி அல்லது மேற்கு தென்மேற்காக நகரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கிறதா தான் வானிலை படிவங்கள் கணிக்குது. இப்போ இருக்கக்கூடிய சூழலே பாத்தீங்கன்னா இது இந்த புயலானது சென்னைக்கு தென்கிழக்கும் புதுவைக்கு கிழக்கு வடகிழக்கா இருக்கு. சோ இது பெரும்பாலும் புதுவைக்கும் சென்னைக்கும் இடைப்பட்ட கரை பகுதியில தான் கடக்கும். மகாபலிபுரத்துக்கும் மரக்காணத்துக்கும் இடையே இருக்கக்கூடிய பகுதிகளில் கரை கடப்பதற்கான வாய்ப்பு அதிகமாக இருக்குன்னு நினைக்கிறேன். பெரும்பாலும் அந்த லாஸ்ட் ஒரு 6 மணி நேரம், 6 முதல் ஒரு 9 மணி நேரம் வடமேற்கு திசையாக நகர்வதற்கான வாய்ப்புகள் அதிகம். அதுதான் வானிலை படிவுகள் கிட்டத்தட்ட ஒத்த கருத்து இருக்கு. வடமேற்கு திசையில நகர்வதற்கான அந்த கடைசி லெக்கு ஒத்த கருத்து இருக்கு. இந்திய வானிலை துறையோட லேட்டஸ்ட் அப்டேட் நம்ம பார்த்தாலும் அந்த லாஸ்ட் கரை கடக்கும் நிகழ்வுக்கு இருக்கக்கூடிய அந்த பாதையை அவங்களும் தென்மேற்கு திசையில தான் பயணிக்கிறதா போட்டிருக்காங்க. நிச்சயமாக சார். புயலினுடைய திசையிலும் மாறுபாடு இருக்கிறது, கரையை கடக்கக்கூடிய நேரத்திலும் மாறுபாடு இருக்கிறது, கரையை கடக்கக்கூடிய இடத்திலும் மாறுபாடு இருக்கிறது என்ற பல்வேறு கருத்துக்களை பதிவு செய்திருக்கிறீங்க.